السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال الله سبحانه وتعالى: إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصوم والقرآن يشفعان للعبد يوم القيامة. وقال عليه الصلاة والسلام أيضا: اقرأوا سورة البقرة فإن أخذها بركة وتركها حسرة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்து, அந்த ரமலானுடைய மாதத்தில் 1/3 கழிந்து விட்ட நிலையில் இரண்டாவது ஜும்ஆவுடைய அந்த ஹுத்பா நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் என்ற இந்த உயர்தரமான மாதத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்காக அனுப்பி வைக்கிறார். நாங்கள் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக. இருந்த போதிலும் ரமலானை புரிந்து கொண்டவர்கள், ரமலான் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்கள் உலகத்தில் கொஞ்சம் பேர். ரமலானுடைய மகத்துவத்தை விளங்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். விளங்கிக் கொண்டவர்கள் ரமலானினால் உரிய பிரயோசனத்தையும் உரிய லாபத்தையும் அடைந்து கொள்கிறார்கள்.
யார் விளங்கிக் கொள்ளவில்லையோ அவர்கள் பசியோடு இருப்பதை மாத்திரம் நோன்பாக நினைத்து அவர்களுடைய ரமலான் காலத்தை ஒவ்வொரு வருடமும் கழித்துக் கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் துவங்கி வரும்போதே அதனுடைய ஃபதீலத்துகள் சிறப்புகளை சஹாபாக்களுக்கு சொல்லி ரமலானின் மீதுள்ள அந்த பற்றையும் ஆசையையும் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்துவார்கள். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய பயான்கள் ரொம்ப குறுகிய கொஞ்சமான நேரமே இருக்கும். அன்னாருடைய அதிகமான பயான்கள் வெறும் 10 நிமிடங்கள் 12 நிமிடங்களோடு முடியக்கூடிய பயான்களாக இருந்தன. ஓரிரு பயான்கள் மாத்திரமே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நேரம் செய்திருக்கிறார். அந்த நீண்ட நேர பயான்கள் கூட எங்களுக்கு செய்ய முடியாத அளவு செய்திருக்கிறார். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத் இருக்கிறது. ஒரு நாள் சுபஹ் தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் வரை பயான் செய்தார். லுஹருடைய தொழுகைக்காக இறங்கி திரும்பவும் ஏறி அசர் வரை பயான் செய்தார்கள். அசருடைய தொழுகைக்காக கீழே இறங்கி மக்ரிப் வரை பயான் செய்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அவ்வளவு நேரம் என்ன பயான் செய்தார்கள்? பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் என்னென்ன முக்கிய விடயங்கள் நடைபெற போகிறதோ அவ்வளவு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஆனால் இது தவிர்ந்த அதிகமான அவர்களுடைய பயான்கள் வெறும் 10 நிமிடத்துடன் முடிந்திருக்கிறது. அவர்களுடைய பிரபல்யமான உரை இன்று வரை ஒவ்வொரு வருடமும் உலக முஸ்லிம்கள் நினைவு கூறுகின்ற, அந்நிய மக்கள் கூட நினைவு கூறுகின்ற ஒரு பயான் தான் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் செய்த அந்த முக்கியமான பயான். அதை கூட உலமாக்கள் கணக்கிடுகிறார்கள், வெறும் 12 நிமிடத்தினுடைய ஒரு பயான் தான். இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த அளவு சுருக்கமாக பயான்கள் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம், பேசுகின்றவர்கள் ரசூலுல்லாஹாகவும் இல்லை, கேட்க வருகிறவர்கள் சஹாபாக்களாகவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருந்த ஒரு சிறப்பு தான், அது வேறு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. பெரிய விடயத்தை சின்ன வார்த்தைகளில் சொல்லி முடிப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஅதீது ஜவாமிஉல் கலிம், ஜவாமிஉல் கலிம் என்னும் சிறப்பு பேச்சு முறையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். பெரிய பெரிய விடயங்கள் 10-20 நிமிடம் பேச வேண்டியதை ஒரு வார்த்தையோடு சொல்லி முடித்து விடுவேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் ரமலானை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. 3 வரிகளிலே சொல்லி முடித்தார். சொன்னார்கள், இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான் வகுல்லிகத் அப்வாபுன் நீரான் வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். சஹீஹ் புகாரியிலே இது பதிவாகிறது. ரமலானுடைய மாதம் வந்தால் சுவர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு கைது செய்து அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கக்கூடிய உயர்ந்தொரு சிறப்பு. ஆனால் நாங்கள் முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவர்களும் எங்களது உள்ளத்தை பார்க்க வேண்டும். இந்த சிறப்புகளை சொல்லும் போது ஏதாவது உள்ளத்திலே சந்தோஷம் வருகிறதா? முதலாவது சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரமலானுடைய மாதம் வந்தால் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்றார். இந்த நேரத்திலும் அல்லாஹ் சுவர்க்கத்தை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டு யாருடையாவது உள்ளத்தில் சந்தோஷம் வருதா? சுவர்க்கத்தை அல்லாஹ் திறந்திருக்கிறானே, சந்தோஷம் வந்துருச்சாண்டா? உண்மையிலே யாருக்கும் வர வாய்ப்பே இல்லை. சந்தோஷம் வந்தது என்று நாவால சொல்லலாம், ஆனால் உள்ளம் சொல்லும் அப்படி ஒரு சந்தோஷம் வர இல்லை. யாரோ கடை திறந்தது மாதிரி உங்களுக்கு கதை, யாரோ கடையில திறந்திருக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்குது என்கிறது போல அதிகமான பேருக்கு இந்த செய்தி கேட்டு எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகளை விளங்குவதற்கு ஆழமாக அந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும். சுவர்க்கம் திறந்திருக்கிறது என்றால் அது யாரோ எவருடையது அல்ல, அது யாருக்கோ எவருக்காகவோ அல்லாஹ் திறந்ததல்ல,
சுவர்க்கத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் திறந்திருக்கிறான் உங்களுக்காக. ஏன் உங்களுக்காக திறந்திருக்கிறான்? அந்த திறக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்திலே தான் நீங்கள் நிரந்தரமாக வாழப்போகும் உங்களுடைய மாளிகை இருக்கிறது. நீங்கள் நிரந்தரமாக வாழப்போகின்ற உங்களுடைய உறுதியான காணியும் இடமும் அங்கே இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தை தான் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறோம், யாருக்கும் ஒரு சொந்தமான ஒரு இடம், சொந்தமான ஒரு வீடு கிடையாது. பல பேர் அப்படியே வாழ்ந்துட்டு மௌத்தாகி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இல்லை. யாருடையோ வீட்டிலேயோ பிறந்தாங்க, யாருடையோ வீட்டிலே வாழ்ந்தார்கள், யாருடையோ வீட்டுக்குள் புகுந்தார்கள், மௌத்தான பிறகும் எவரோ கொடுத்த காணியிலே வாழ்கிறார்கள். உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சிலருக்கு ஏதோ இருக்கிறது, அது கூட அறகுறையாக இருக்கிறது. வீடு அவருக்கு போதாது, வருமானம் அவருக்கு போதாது, வாகனம் அவருக்கு போதாது, போதாது என்று சொல்லிக்கிட்டே மௌத்தாயினார். மூணாவது ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ இருக்கிறது, ஒன்றுக்கு 2 வீடு, ஒன்றுக்கு 2 வாகனம், வருமானத்தை மிஞ்சிய வருமானம் அவரிடத்தில் இருந்தாலும் அவரும் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன் சந்தோஷப்படுவதற்கு இல்லை என்றால் அவருக்கும் 2லே ஒன்று நடக்க போகிறது. ஒன்றோ அவருடைய சொத்துக்களை வைத்து அல்லாஹ் அவரை தூக்க போகிறார், அல்லது சொத்துகள் ஒன்றோ அவரை வைத்துவிட்டு அல்லாஹ் சொத்துக்களை எடுக்க போகிறார், அல்லது சொத்துக்களை வைத்துவிட்டு அவரை தூக்க போகிறார். வீடு வாங்கி எத்தனையோ பேர் அந்த வீட்டிலே வாழ்ந்ததில்லை, யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாகனம் வாங்கி எத்தனையோ பேர் அந்த வாகனத்தில் ஓடியதில்லை, யாரோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2ல் ஒன்று நடக்க போகிறது. அப்படியும் இல்லை என்றால் அவருடைய சொத்துக்களை பறிக்க 3 பேர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மகன் இருக்கிறான், நீங்கள் வாங்குங்கள் நான் வாழுகின்றேன் என்று இருக்கிறான், அல்லது மருமகன் இருக்கிறான், நீங்கள் வீடு கட்டுங்கள் நான் புகுந்து வாழுகிறேன் என்று நிற்கிறான், அல்லது எவ்வளோ ஒருவன் ஊரில் இருக்கிறான், நீங்கள் கடனாளியாகி குறைந்த விலையில் விற்கும் போது அதை வாங்குவதற்கு நான் காசு தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நிற்கிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய முழு சுருக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக மோமின்கள் மனமுடைந்து போக தேவையில்லை. ஏன் உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிரயோசனமும் இல்லையே என்று மனமுடைந்து போக தேவையில்லை. உங்களை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்காக காணியை ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த காணி அது எப்படிப்பட்டது என்றால் அதனை நீங்கள் விற்க முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. அந்த காணியில யாரும் உரிமை கோர முடியாது. கணவனின் காணி என்று மனைவி கேட்க முடியாது, மனைவியின் காணி என்று கணவன் கேட்க முடியாது, தகப்பனின் காணி என்று மகனுக்கு கேட்க முடியாது, மகனின் காணி எனக்கு கொடு என்று தகப்பனுக்கு கேட்க முடியாது. அது உங்களுக்கே தான். எந்த அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கிறானோ அவன் சுவர்க்கத்தில் எல்லாத்தையும் தந்துவிட்டு கடைசியாக கேட்க போகிறான், அல்லா தருதோ, தந்ததில் உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்பான். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இந்த மக்கள் சொல்வார்கள், ஏன் திருப்தி அடைய முடியாது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரியதை எல்லாம் தந்திருக்கிறாய், இப்படியெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ரப்பே, ஏன் நாங்கள் திருப்திப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்வார், இதை விடவும் ஒரு சந்தோஷமான ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறேன். என்ன தெரியுமா? உஹில்லு அலைக்கும் ரிضواني فلا اسخط عليكم بعده ابدا. உங்கள் மீது எனது திருப்பொருத்தத்தை இறக்குகிறேன், எனது பொருத்தத்தை இறக்குகிறேன், இதற்கு பிறகு நான் உங்களுடன் கோபிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிடுவார். என்றால் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள், கோபம் வரும்போது பறித்தடை எடுக்கிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள், கோபம் வந்தவுடன் எழும்பி போ என்று சொல்லி துரத்தி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வேலை நான் பார்க்க மாட்டேன், நான் உனக்கு கொடுத்தது உனக்கு தான், இனி உன்னுடன் கோபமே எனக்கு வராது, உனக்கு கிடைத்துள்ள சொத்து நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறார். எவ்வளவு பெரிய காணி அல்லாஹ் வைத்திருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹதீஸ்ல இருக்கிறது, கடைசியாக ஒரு மனிதன் சுவர்க்கத்திலிருந்து நரகம் போகிறார். ஏன் சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து சொர்க்கம் போகிறார்? ஏன் நரகத்திலிருந்து சொர்க்கம் போகணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் மௌத்தாகிறோம். மௌத்தாகிறவர்களை கொண்டு போய் கபறுகளில் அடக்கிவிட்டு வருகிறோம். கபன் குளிப்பாட்டுகிறோம், கபன் செய்கிறோம், மஸ்ஜிதில் கொண்டு வந்து தொலை வைக்கிறோம், பின்னால் அடக்கிவிட்டு வருகிறோம். எல்லோருக்கும் பேர் முஸ்லிம்கள், ஆனால் எல்லோரும் ஒரே மஸ்ஜிதிலே தொழுதவர்கள், எல்லோரும் ஒன்றாக உண்டவர்கள்,
எல்லோரும் உண்டாக படித்தவர்கள், எல்லோரும் உண்டாக கூட்டாளிகளாக நண்பர்களாக இருந்தவர்கள். ஆனால் நாளை கியாமத்தில் அல்லாஹ் எழுப்பும் போது மௌத்தான தர்த்தீபிலே எழுப்ப மாட்டார். நீங்கள் 2025 மௌத்தானவர்கள் எழுப்புங்கள் என்று சொல்ல மாட்டார். 26 எழுந்தவர்கள் அதுக்கு பிறகு எழுப்புங்கள் என்று சொல்ல மாட்டார். ஒரு சூறுதான் ஊதப்படும், அனைவர்களும் ஒரே தடவையாக எழுப்புவார்கள். சூர் ஊதப்படும், கபறுகளில் இருந்து எல்லோரும் கிளம்பி எழும்பி வருவார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எழும்பி வரும்போதே அப்போதே முஸ்லிம்களை அல்லாஹ் இரண்டாக பிரிப்பார். ஒரு கூட்டம் இருப்பார்கள், நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள். அவர்களுடைய பட்டோலையில் பாவங்கள் இருக்காது. இருந்த பாவங்களை சுத்தமாக கழுவிவிட்டு மௌத்தானவர்கள். பாவம் நடந்திருந்தாலும் பாவங்களை இஸ்திக்பார் செய்து, தௌபா செய்து, நல்லவைகளை செய்து கழுவிக்கொண்டு பரிசுத்தமான பட்டோலையோடு போனவர்கள். இவர்களுக்கு அந்த ட்ரக் பிளைட்ல போறது போல கபரில் இருந்து நேரடியாக சொர்க்கம். அவர்களுக்கு சொல்லப்படும், லா ஹிசாப லஹும் வலா அதாப், உங்களுக்கு எந்த கேள்விகளுக்கும் இல்லை. உங்களுடைய நன்மைகள் தராசிலை வைத்து நிறுக்கப்படுவதும் இல்லை, எந்த அதாபும் இல்லை, உங்களுக்கு சொர்க்கம் தான் என்று சொல்லி அனுப்பப்படும். அடுத்தவர்கள் கள்ளத்தனமாக பாவம் செய்தவர்களும் எழுப்பி நிற்பார்கள். அங்குதான் ஒரு எலான் செய்யப்படும், பாவிகளே என்றுடன் உங்களுடைய ஒளிவெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. குற்றவாளிகளே பிரிந்து போங்க. இந்த அழைப்பு, இந்த அறிவித்தல் வந்தவுடன் சில குடும்பங்களில் கணவன் ஒரு பக்கமாக, மனைவி ஒரு பக்கமாக போய்விடுவார்கள். மகன் ஒரு பக்கமாக, பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக போய்விடுவார்கள். நானா ஒரு பக்கம், தம்பி இன்னொரு பக்கம் போய்விடுவார்கள். அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி இன்னொரு பக்கம் போய்விடுவார்கள். ஏன்? நல்லவர் சொர்க்கம் போகிறார், பாவம் செய்தவர்கள் டிரான்சிட் போறது போல அவங்க சொர்க்கம் போறதுக்கு டிரான்சிட் போயிட்டு தான் போகணும். டிரான்சிட் இருக்குது நரகம், அங்க போய் தான் போகணும். ஏன் காரணம்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில பாவங்களை அழிக்கிறதுக்குரிய நிறைய மருந்துகளை வைத்திருந்தார். இந்த மருந்துகளை பாவித்து பாவங்களை அழிக்கின்றார். இங்கிருந்து கொண்டே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னாலே பாவம் அழிக்கப்படுகிறது. ரப்பிக்ஃபிர்லி என்றால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் நன்மைகளுக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார் என்றால் பாவங்களை அழிக்கிற சக்தி நன்மைக்கு இருக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் செய்யுங்கள், ஹஜ் பாவங்களை அழிக்கும், ஹிஜ்ரத் பாவங்களை அழிக்கும். இஸ்லாத்துக்கு வந்தால் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த குஃப்ருடைய பாவங்களை இஸ்லாம் அழிக்கும் என்றார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பும்போது சொன்னார்கள், முஆத், பாவம் செய்யும் சந்தர்ப்பங்கள் வரும், செய்துவிட வேண்டாம், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள். அப்படியே ஒரு பாவம் நடந்து விட்டால் பின்னால் உடனே ஒரு நன்மையை செஞ்சிருங்க, நன்மைக்கு முடியும் அந்த பாவத்தை அழிக்க. ஒரு தீமைக்கு பிறகு நன்மையை தொடர்ந்து செய்யுங்கள், அந்த நன்மை பாவத்தை அழிக்கும். இவ்வளவு வழிகளை எல்லாம் திறந்து தந்தும் ஆடு மாடு போல சுத்தி திரிஞ்சு சம்பாதிச்சு பணம்தான் வாழ்க்கை என்று முட்டாள்தனமான சிந்தனையை கொண்டு தொழுகையை விட்டு, ஜும்ஆவை விட்டு, உறவுகளை பிரிந்து சண்டை பிடித்து, மிருகங்கள் கூடுகளுக்குள்ளே சண்டை பிடிப்பது போல தாயோட முகத்தை பார்க்கறது இல்ல, தகப்பன் முகத்தை பார்க்கறது இல்ல, நானோட கோபம், 5 தம்பியோட கோபம், தாத்தாவோட கோபம், தங்கச்சோட கோபம், அவன காணியை பறிச்சு இவன தோட்டத்தை எடுத்து இந்த அநியாயங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே கபரில் இருந்து எழுப்பும் போது அல்லாஹ் சொல்லுவான், வேற பக்கம் போ, நரகம் போ. மறுமையில பாவங்கள் அழிக்கிறதுக்கு மருந்தே இல்லை. அங்க நீ கபரில் இருந்து 1 கோடி தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலும் உனது அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு காத்து தான், அல்லாஹ் எடுக்கவே மாட்டான். ரூஹ எடுக்கிறதுக்கு முன்பே தௌபாவோட கதவை எல்லாம் மூடிட்டான். அதுக்கு பிறகு மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நரக நெருப்பு மட்டும்தான். ஒரே ஒரு மருந்து தான் மறுமையில மிச்சம் இருக்குது, நரக நெருப்பு. அல்லது யாராவது ஒரு நபி வந்து உனக்காக பேசணும், அதுவும் உறுதி இல்லாத விஷயம். சில நேரம் நபி நல்லவராக இருந்தா பேசுவார் அல்லது பேச மாட்டார். ஒன்றோ ஷஃபாத்து கிடைக்கணும் அல்லது நரகத்தினுடைய நெருப்பு தான் பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் உங்களுக்கு இடம் வைத்திருக்கிறார். அந்த இடம்
இந்த இப்படியான ஒரு பாவிதான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போறார். அல்லாஹ் அவருக்கு சொல்வார், அடியானே, உனக்கு நான் எவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகம் போல 10 மடங்கு வச்சிருக்கிறேன். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்குது, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், வலக மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா. உலகம் போல 10 மடங்கு. அந்த பூமியும் எப்படி என்றால் கீழே சேறு அல்லது களிமண், கடல் மண் இதெல்லாம் போட்டது கிடையாது. அல்லாஹ் கஸ்தூரியினாலான மண்ணை அதனுடைய நிலத்திலே வைத்திருக்கிறார். குங்குமம் தூவப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸில் இருக்குது, ஹுஸபாவுஹா அல்லுலு, சுவர்க்கத்தில் உள்ள நிலத்தின் கற்கள் அது முத்துக்களை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு பசந்தா இருக்கும் பாருங்க. இதற்கு நடுவிலே அல்லாஹ் ஒரு பிரமாண்டமான மாளிகை ஒவ்வொருத்தருக்கும் கட்டியிருக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கும் இப்பொழுது கட்டி வச்சிருக்கிறார். அந்த மாளிகை ஒரு கல்லு தங்கம், அதுவும் துபாயினுடைய தங்கம் அல்ல, அந்த தங்கம் சுவர்க்கத்தினுடையது. அடுத்த கல்லு வெள்ளியினுடையது. தங்கமும் வெள்ளியும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை கற்பனையிலே அது சிந்தித்து பார்க்க முடியாத அழகாக இருக்கும். 70 அறைகளை கட்டியிருக்கிறார். 70 ரூம்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டிலுடைய தூரமும் ஹதீஸிலே இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து இருக்கிறது தஃசீரிலே, அந்த கட்டிலுடைய நீளம் மக்காவிலிருந்து ஐலா வரைக்கும் உள்ள தூரம். மக்காவிலிருந்து ஐலா என்பது ஜோர்டான்ல இருக்கிற ஒரு நகரம். சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள். 70 கட்டில் ஒரு ரூம்ல போடப்பட்டிருக்கும். அப்படியான 70 அறைகள் உங்களுடைய மாளிகையில் இருக்கிறது என்றால் அந்த அறையை பார்க்கிறதுக்கே எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவையும் சொன்ன பின்னால்தான் ரமலானுக்குள்ள நாங்க வரலாம். இந்த காணிகள் எல்லாம் உலகத்தை அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் தயாரிக்கிறது இல்லை. உங்களோட மாளிகைகளை இனித்தான் கட்ட போறாங்கிறது இல்லை. குர்ஆன் உறுதியாக சொல்லிவிட்டது, எல்லோருடைய வீடுகளையும் நான் கட்டி முடித்து விட்டேன். முத்தகீன்களுக்காக எல்லாம் தயார் பண்ணப்பட்டாச்சு. இன்னமும் வீடு வாங்குறது காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். உலகத்தில் இன்னும் வீடே இல்லை, அல்லாஹ் அங்க மாளிகையை கட்டி முடிச்சுட்டான். உலகத்தில் இன்னும் காணியே இல்லை, அல்லாஹ் அங்கே காணியை தயார் பண்ணி வைத்து விட்டார் என்று மூமின்களை சந்தோஷப்படுத்துறார். சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், இது ஒரு வாய் பேச்சாக இருக்குமோ, கட்டி இருப்பாரா? அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு சிலருடைய மாளிகைகளை அல்லாஹ் கொண்டு போய் காட்டினான். சஹீஹ் புகாரியில் இருக்குது, மிஅராஜுடைய நேரம் நான் போய்கொண்டிருக்கிற சொர்க்கத்தில் அழகான ஒரு மாளிகை எனது கண்ணுக்கு தெரிந்தது. நான் அந்த மாளிகையை பார்க்கலாம் என்ற அதன் தோட்டத்துக்குள் போன போது அழகான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவர்க்க நங்கையான ஹூருல் ஈன் ஒருத்தி வுது செய்து கொண்டிருக்கிறார். புகாரியில் இருக்கிறது. என்னோடு சென்ற மலக்குகள் என்று கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை யாருக்குரியது? சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாபுக்குரியது, ஹஜ்ரத் உமருக்குரியது. ஹஜ்ரத் உமர் அப்போது ஹிஜ்ரத் கூட போயில்ல, மிஅராஜ் நடக்குது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால மக்காவிலே ஹஜ்ரத் உமர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் உமருடைய மாளிகையை பார்த்துட்டு வர்றார். புகாரியில் இந்த செய்தி இருக்கிறது. சஹீஹ் புகாரில கிதாபு தஅபீர், கனவு விளக்கம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதன் கடைசியில் ஒரு நீளமான ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை 2 மலக்குகள் ஒரு அழகான நகரத்துக்கு சிட்டிக்கு கொண்டு போறாங்க. அந்த நகரமே ஒரு அழகான அழகு, கண்டிராத அழகான ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு நடுவில் ஒரு பிரமாண்டமான மாளிகை நிற்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க பார்த்தா நினைப்பீங்க மேகம் என்று, அவ்வளவு பசந்து வெள்ளையாக இருக்கு. கஅன்னஹா கமாமா, அது ஒரு மேகம் போல இருந்தது. நான் கேட்டேன், இது என்ன நகரம், இது என்ன ஒரு மாளிகை இது? சொன்னார்கள், நீங்க நிக்கிறது சும்மா இடமல்ல, இதுதான் ஜன்னத்து அத்ன், சொர்க்கத்திலே ஆக சிறந்த சொர்க்கம் இது. நீங்க பார்க்கிற இந்த மாளிகை உங்களுக்குரியது. இது புகாரியில் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதுக்குள்ள ஃபீஹா, உள்ள போகவான்னு கேட்டாங்க. இல்ல, உள்ள போக முடியாது, உள்ள போக மௌத்தாகும், ஆனா நீங்க இதுக்குள்ள வருவீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் காட்டினான் கொண்டு போய். நாங்க சொல்லதெல்லாம் வெறும் வாய்ப்பை செல்ல, சொர்க்கங்களை பாருங்க, எல்லாம் தயாராக இருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் வந்துச்சா சொர்க்கத்துல கதவுகள் திறக்கப்படுகிறதா? அது அர்த்தத்தை புரியுங்க. யாருடையோ சொர்க்கம் அல்ல, நீங்க இன்னும் கொஞ்ச நாளையில எந்த காணிக்குள் பூந்து எந்த மாளிகைக்குள்ள குடியேற போறீர்களோ அந்த காணியும் வீடும் இருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். எங்களதான் அது வேற பறவைகள் மிருகங்களுடைய உலகம் அல்ல. நாங்கள் இங்கு இருப்பவர்களுடைய
காணியும் வீடும் தான் அங்க இருக்கு. ஏன் ரமலான் திறந்திருக்கிறான்? அல்லாஹ் காட்டுறான், நான் எனக்குள்ளதெல்லாம் செஞ்சுட்டேன், காணியை ஒதுக்கிட்டேன், மாளிகையை கட்டுகிறேன். அந்த காணியும் மாளிகையும் பறிபோகாம பாதுகாத்துக்கோ. பறிபோக சான்ஸ் இருக்கு. கட்டினதெல்லாம் கிடைக்கணும் இல்லை, பறிபோக வாய்ப்பு இருக்குது. அதனால உள்ள புகுந்து அந்த மாளிகையை உனக்கு ஸ்திரப்படுத்திக்கோ. அதுக்குதான் ரமலான திறந்துதான். நாங்க யோசிக்கலாம், எப்படா உள்ள போறது? மௌத்தாகாம எப்படி உள்ள போறது? உடலால உள்ள போக முடியாது, அமலால உள்ள போகலாம். உடலால போவீங்க மௌத்துக்கு பிறகு, அமல்களை உள்ள அனுப்புங்க. அதுக்குத்தான் எல்லா கதவும் திறக்கப்பட்டிருக்குது. தொழுகையை முறையாக தொழுதீங்களா, பாபு சலான கதவால தொழுகை உள்ள போயிடும், உங்களோட இடத்தை பிடிச்சிருங்க. நோம்பு முறையாக பிடிப்பீங்களா, பாபு ரையான் கதவை பார்த்துட்டு இருக்குது, அதுக்குள்ளாக நோம்பு போயிடும். ஜகாத்து கொடுத்தீங்களா, பாபு ஜகாத்தால அந்த ஜகாத் உள்ள போயிடும். போர் செய்தீர்களா, பாபுல் முஜாஹிதீனா உள்ள போயிடும். பெற்றோர்களை நல்லா கவனித்தீர்களா, பிர்ருல் வாலிதைனுடைய கதவுக்குள்ளாக போயிடும். ஏதோ ஒரு நலவுகளை செய்து அனுப்பி உனது சொர்க்கத்தை ஸ்திரப்படுத்திக்கோ. அதுக்கு தான் அல்லாஹ் ரமலான்ல சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறார், நரகத்தை மூடியே வச்சிருக்கிறார். இந்த பக்கமுமே யாரும் வந்துடாது. ரமலானிலும் பாவம் செய்து ரமலானிலும் நரகத்துக்குள்ள இடத்தை பிடிச்சிடாது, மூடியே வச்சிருக்கிறார். ஷைத்தான் பெரிய சிலபஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரையும் எப்படி நரகம் கொண்டு போறோம் அவனோட பெரிய திட்டம். அவனுக்கிட்ட பெரிய சிலபஸ் இருக்குது. நீங்க ஒன்றை யோசிச்சீங்களா, அதுக்கு மேலான யோசிப்பான், இவனை எப்படி கொண்டு போற உள்ள. அந்த ஷைத்தான்களையும் போட்டு கட்டி கடல்ல வச்சிருக்கிற. நீ இப்போ உள்ள அமலான இதை விடவும் ரமலானில வேற என்ன இருக்குது? அதனால உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க, சுவர்க்கத்தில் உள்ள மாளிகை ஒருத்தருக்கு மிஸ் ஆகும், தவறி போகும். எப்படா? படிப்பில்லாததால். இவர் படிக்கல ஸ்கூல்ல, அதனால எல்லாம் சொர்க்கத்தை எழுதிட்டான். அந்த கதையே அங்க இல்லை, அதெல்லாம் இங்க பூமிக்கு மேல. இவர் காசு சேர்க்க இல்லை, அதனாலதான் மாளிகை எடுத்துட்டான், அதெல்லாம் பூமிக்கு மேல. இவருக்கு நல்ல மக்கள் வளம் இல்லை, அதனால எல்லாம் படிச்சுட்டான். அந்த கதையே இல்லை. சொர்க்கத்தில் உள்ள மாளிகை பறிபோகும் ஒன்றே உண்டான பாவத்தால மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சுட்டு போனீங்க, அல்லாஹ் மாளிகையை பிடுங்கிடுவான். எனவேதான் ரமலானின் அமல்களை அல்லாஹ் இணைச்சி வச்சிருக்கிறான் பாவங்களோட. பகலையில நோன்பு வைங்க, பகலையில நோன்பு வைங்க. கோடி நன்மை என்று சொல்லதுக்கு பதிலாக உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையாக போற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே. 100 மெசேஜ் எடுத்து அதை அப்படி டாக் பண்ணி கடைசியா ஒரு பட்டனை தட்டினா எல்லாம் டிலீட் ஆகி போறது போல சுபையிலிருந்து நோன்பு வச்சிருக்கிறீங்க, பட்டோல இருக்கிற பாவம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது புகாரி ஸஹீஹ் ஹதீஸ். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒரு முஃமின் எனக்கு இதெல்லாம் கிடைக்கத்தான் நோன்பு பிடிக்கிறேன் என்ற ஆர்வத்தோடு இஹ்திஸாபோடு யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ முந்திய பாவங்களை மன்னிக்கப்படும். நோன்பு மக்ஃபிரத்துக்குரிய காரணம். இரவையில நின்று தொழுகிறீங்க, இஷாவுக்கு பிறகு தராவி, சஹருக்கு முன்னால தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா, அதுக்கும் பாவ மன்னிப்பு தான் கூலி. குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கத்ர் தேடி 10 இரவும் வேட்ட போட்டு தேடி அந்த இரவு அடைவீங்க, முந்தின பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயங்களை புரியாம எத்தனையோ பேர் வெறுமனே பசிச்சிருக்கிறது தான் நோன்பு என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அநியாயம் சொன்னாங்க. கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ வல் ஆதஷ். எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க நோம்பண்டா விளங்கிக்கிறாங்க, தின்னாம குடிக்காம இருக்கிறாங்க, அதுதான் நோம்பு விளங்கிக்கிறாங்க. வகம்மின் காயிமின், இரவையில விழிச்சிருக்கிறது, அது கைவான் அடிக்கிறது, சும்மா இருந்து கதைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுதான் நினைக்கிறாங்க. கண் விழிக்கிறது மட்டுமே கியாமுல் லைல் என்று சிலர் நினைக்கிறாங்க. இது தப்பான புரிதல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே ரமலானின் 3இல் ஒரு பகுதி போயிருக்குது, இன்னும் 2 பகுதிகள் எஞ்சி இருக்குது. அடுத்த வருட ரமலானுக்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. இருக்கிற இந்த 20 நாள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை அடைய முயல்வோம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபம் அடைஞ்சு சொன்னாங்க, இவ்வளவு கதவை திறந்து தந்தும் ரமலானை ஒருவன் அடைந்து அதிலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலையா அவன் நாசம் அடையணும்னு சொன்னான். வேற என்ன சொல்ல, இவ்வளவு லேசாக்கி தந்த பிறகும் அல்லாஹ்விடத்துல இந்த கொஞ்ச நாளையில
இந்த 30 நாள் மட்டும்தான், 365 நாள் இல்ல. ஐயாமம் மஅதூதாத், எண்ணி தரப்பட்ட இந்த நாட்களில மன்னிப்பு அடையலைன்னா நாசத்தை கேட்கிறத விட வேற இல்லை. ஆக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு முழுமையான மன்னிப்பை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கென்று நீ நிர்மாணித்துள்ள சுவர்க்கத்தை எங்களுக்கே சொந்தமாக்கி விடுவாயாக. அதை பறிக்கக்கூடிய இந்த பாவங்களும் கடைசி வரை எங்களால் நிகழாமல் நீ பாதுகாத்துடுவாயாக. எங்களின் மீது நீ திருப்தி அடைவாயாக. முத்தகீகளாக எங்களை மாற்றிடுவாயாக. எங்களுடைய சந்ததிகளையும் அப்படி ஆக்கிடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحثكم على طاعته، وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تنخ في قلبه زحرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. رواه الترمذي وغيره بإسناد حسن. وفي العالم فرقتان تعيشان: فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار السلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله عز وجل من قائل عظيم، وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني بما فيه من الآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قدير، بر رؤوف رحيم، ورب حليم.